இன்னைக்கு நாம என்ன படத்தோட ரிவ்யூ எட்டுன்னு வந்திருக்கோம்னாக்கா, லோகேஷ் கனகராஜ் அவங்க நடிச்சு வெளியில வந்திருக்க டிசியோட ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்லைன் இது என்னப்பா ஸ்டோரினாக்கா, ஹீரோ வந்துட்டு போலீஸ் கிட்ட இருந்து கன்ஸை கொள்ளடிக்கிறாருங்க ஒரு பாலத்துல. அந்த இடத்துல வந்துட்டு போலீஸ் இருக்காங்க. அதே டைம்ல ஒரு அப்பன் பல கனவோட என் பிள்ளைய படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் மீடியத்துலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு 7 lakhs கையில் வச்சு போய் நிற்கிறான். அந்த நேரத்தில் போலீஸ் பிடிச்சி அந்த ஒரு விஷயம் தாங்க டோட்டல் மூவியான ஸ்டோரி. ஒன்லைன் என்னன்னாக்கா, இந்த காசை போலீஸ் அடிச்சிட்டாரு, அந்த பையன் படிக்க வைக்கணும், அதுக்கு காசு வேணும். அதுக்கு நம்ம லோகேஷ் அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி அந்த காசை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் ஓவராலா மூவி சொல்ல வேண்டிய ஒன்லைன் ஸ்டோரி. படிப்புன்றது ரொம்ப முக்கியம். அது ஏன்னாக்கா, லோகேஷ் அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு இந்த படத்துல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் படிக்கல, அதனால அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இல்லை. இன்னும் ஹீரோனை பத்தி பேச சொன்னாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஹீரோனி வருது, அது பெரிய ரோல் ஒன்றும் பண்ணல, பட் அதோட இம்பாக்ட் மூவி மொத்தம் இருக்கு. இன்னொரு ஹீரோனி வருது, அந்த ஹீரோனி வருது பாருங்க, அதுதான் செம மாஸ். ஹீரோ என்ன ரேஞ்சில் சண்டை போடுறாரோ அவருக்கு ஈக்குவலா பேஸ் கொடுத்து அவங்க பண்ணுற ஃபைட் ஆகட்டும், அவங்க சொல்கிற ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஆகட்டும், அந்த ஹீரோனை பார்த்தாலே நம்மளுக்கு ஓகே ரகட், இந்த ஸ்டோரிக்கு நல்லா எஃபர்ட் போட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா வரைக்கும் தோணுது. இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அவங்க கொடுத்துருக்க ரோலை டீசெண்டாக பண்ணி வச்சாங்க. ஆனால் நம்ம லோகேஷ் டைரக்டராக நடித்து கடைசி படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படம் நிஜமாக ஓகே. நம்ம ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் அண்ட் போட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.